இந்தியா மீது அமெரிக்கா வர்த்தக போரை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்ட நிலையில் மேலும் 25% விதிக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து பெருஞ்செய்தியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக கடும் வரி விதிப்பு நடவடிக்கையை எடுத்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா வாங்குவதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களின் மீது கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதனுடன் இந்தியாவுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட 25 விழுக்காடு வரியை சேர்த்து மொத்தமாக 50 விழுக்காடு வரி அமலுக்கு வரும் எனவும் அறிவித்துள்ளார். இது அமெரிக்க வர்த்தக கொள்கையில் இந்தியா மீது ஒரு தண்டனை போல பார்க்கப்படும் நடவடிக்கையாகும். வரி விதிப்பு அமலுக்கு 21 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது வரும் 27ஆம் தேதி முதல் புதிய வரி நடைமுறைக்கு வரும். ட்ரம்ப் உத்தரவில் இந்தியா தனது எண்ணெய் தேவையை ரஷ்யா போன்ற அமெரிக்க விரோத நாடுகளில் இருந்து பூர்த்தி செய்து கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இது உலக வர்த்தகத்துக்கு எதிரானது எனவும் அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்கள் பாதிக்கப்படுகின்றன என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் உத்தரவை இந்திய வெளியுறவுத்துறை கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த செயல் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு எதிரானது மற்றும் அநியாயமானது என்று பதிலளித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வீசும் வரி எனும் வெடிகுண்டு விவகாரம் குறித்து ரஷ்யாவுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்காவுடன் பேசி வரியை குறைக்கவோ அல்லது சில பொருட்களுக்கு அதிலிருந்து விலக்களிக்கவோ தற்காலிகமாக முயற்சிக்கலாம் என்றும் தெரிகிறது. வரி விதிப்பு விவகாரத்தில் 2 நாட்களுக்கு முன் காட்டமான முறையில் பதிலளித்த இந்தியா பல்லேடியம் உலோகத்தையும் அணுசக்தி துறைக்கு தேவையான யுரேனியம் ஹெக்சாஃபுளூரைடையும் ரஷ்யாவிடமிருந்துதான் அமெரிக்கா வாங்கி வருகிறது என்று தெரிவித்தது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவது தொடரும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை கூறியிருந்தது. இது தவிர பிரதமர் மோடி சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகின. இத்தகைய பின்னணியில் மேலும் 25 விழுக்காடு வரி அறிவிப்பு ட்ரம்பிடமிருந்து வெளியாகியுள்ளது. ட்ரம்பின் அதிரடியான நடவடிக்கைகள் உலக சந்தைகளிலும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. எண்ணெய் விலை ஏற்கனவே உயரத் தொடங்கியுள்ளதாகவும் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.